ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேர் இப்போது நான் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போடும்போது என்னோடய டயட்டை அவங்க டயட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்துக்கங்க. முக்கியமாக இந்த யூரினில் ப்ரோட்டீன் போகுது பார்த்திங்களா, அவங்களுக்கு என்ன இதுன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் ஐட்டம் ஃபுல்லாவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் அதை என்கிட்ட நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிறீங்க, முட்டை சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் எங்களை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தப்பு தப்பாக இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல அவங்களோட கண்டிஷன் வேறு, என்னோடய கண்டிஷன் வேறு. எனக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகப்போகுது. அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துல எனக்கு யூரின் அவுட்புட்லாம் ஃபுல்லாகவே இதாகிட்டு, காலையில் மட்டும் ஒரு 100 ml போல் வரும், அவ்வளோதான். எனக்கு யூரின்லாம் ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இனி மிஷின் சப்போர்ட்டு தான். இது ரிவர்ஸில் இனி யூரின்னு கொண்டு வர முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் குடிக்கிற தண்ணி எல்லாமே என்னோடய பாடியில் தான் ஸ்டோர் ஆகும். எனக்கு மிஷினை வச்சு எடுக்கும்போது மட்டும்தான் அந்த தண்ணி வெளியே கொண்டு வர முடியுது. எனக்கு பயாப்சி பண்ணும்போதே டாக்டர் சொன்னாங்க, என்னோடய கிட்னி ஃபுல்லாகவுமே நல்லா சுருங்கி மேலே ஃபுல்லாக படுவாக அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். நான் இதை முதல்ல அழுதேன், எல்லாமே பண்ணினேன். இப்போ அதை நான் இனி நடந்ததை என்னால் இனி மாற்ற முடியுமான்னு கேட்டால் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி தான். அதனால் இப்போ நான் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கனோ அதை நான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக சாப்பிட்டு வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இப்போ யூரினில் ப்ரோட்டீன் போகுதுன்னா அவங்க கிட்னி அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது. ஒரு 50, 60, 70% ஒர்க் பண்ணும். ஒரு 30% டேமேஜ் ஆகி யூரினில் ப்ரோட்டீன் மேபி லீக் ஆகலாம். அவங்களுக்கு மேலே கிட்னிக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க டயட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இங்கே தான் எனக்கு கிட்னியே இல்லையே, மிஷின் தானே வேலை செய்யுது. அப்போ நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டயட்லாம் கரெக்டாக எனக்கு கொடுத்த இதை நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரொம்பவுமே இதாக போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் டயாலிஸ் பண்ண முடியாது. கமெண்ட் அடிக்கிறவங்க ஈஸியாக கமெண்ட் அடிச்சிடலாம். இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், அவங்கள மாதிரி ஃபுட் டயட்டை உங்கள் ஃபேமிலிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கிட்ஸுன்னு எல்லாம் வாங்குகிற சம்பளத்தில் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பெட்ரோலுக்கே 6000 பக்கம் ஆயிடுது. 15,000 6000 பாருங்க. அப்புறம் ஒரு 3000, 3500 வாடகை போயிடும். 10,000 இதுலேயும் முடிச்சுவேன். அந்த 5,000 நாங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதில் நாங்கள் மட்டன் இதெல்லாம் வாங்க முடியாது. வாரத்தில் ஒரு நாள் என் பிள்ளைகள் ஏங்காமல் இருக்குது சிக்கன் வாங்கி கொடுப்பேன், அவ்வளோதான். அதில் சொல்கிறாங்க ஃபுட் ஐட்டம் மாற்றுங்கன்ட்டு. இனி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சேனலை பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த சேனலில் பார்க்க போனால் அவங்க எள்ளு சாப்பிட்றாங்க, மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க, கீரை சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய சொன்னாங்க இதெல்லாம் சாப்பிடலான்ட்டு. அவங்களே மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை தான். ஆனால் எனக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காவ. அதையும் மீறி சரி அவங்க இப்படிலாம் ரத்தம் ஊறதுக்கு டேட்ஸ் சாப்பிடுவாங்களாம், இது எதுவுமே எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நான் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஆகி மறுபடியும் என்ன ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கப்புறம் நம்ம பிறந்த வீட்டுக்கும் போய் ஒரு சப்போர்ட்டுன்னு கேட்க முடியல. இங்கேயும் நம்மளை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாவ, அவ்வளோதான். நான் என்னோடய மருத்துவ செலவை நான் தான் பார்க்கணும். அப்போ டயாலிஸுக்கு நம்மளுக்கு காப்பீட்டில் போகுதா, அப்போ ஒழுங்காக சாப்பிட்டு வாங்கி இந்த டயாலிஸை தெம்பாக பண்ணிட்டு வருவோம், இந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். அதுலேயும் நிறைய பேர் சொல்லிடுறாங்க, டயாலிஸுக்கு போயிடாதீங்க, போனீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இப்படி தான் இறந்து போனாங்க, அவங்க இறந்து போனாங்கன்னு. நீங்கள் என்னை பூஸ்டப் பண்ணுறதா இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். டயாலிஸ் பண்ணாங்க, அவங்க நல்லா சாப்பிட்டு டயாலிஸ் பண்ணாங்க, இன்னும் வருஷக்கணக்கில் இருக்காவ அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவங்க இதையும் போட்டுறாங்க. அதனால் என்னோடய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளோட அவங்க 5 வருஷம் டயாலிஸ் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்களாம். அப்போ நம்ம ஒரு 10 வருஷம் கம்பல்சரி இருந்தால் போதும். என்னோடய ஆயிலே நான் குறைச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். என் பையனுக்காண்டி நான் ஒரு 10 வருஷம் இருக்கணும். இதுதான் என்னோடய மெயின் கோலாகவே இருக்குது.
அதனால் இன்னொரு யூடியூப் சேனலை பற்றி சொன்னாங்க. அவங்க ஃபுல்லாக ஆயுர்வேதிக் ஐட்டம் வச்சு அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காவ. அப்படி ஒருத்தங்க பார்த்து வாங்கி இருந்தால் நம்மளும் ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கெல்லாம் ஆள் கிடையாது மக்களே. வீட்டு வேலையும் செய்யணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், என்னையும் நான் பார்த்துக்கணுன்னா நான் முதல்ல சாப்பிட்டு தெம்பாக இருந்து நான் டயாலிஸ் பண்ணிவிட்டு என் பிள்ளைகளை பார்க்கணும். அது இப்போ சாப்பிட்ற உணவு பழக்கமே எனக்கு வந்து பிளட்டு தான் ஏறலை, அதுக்கு ஊசி போட்டுட்ருக்கேன். மற்றபடி எல்லாத்தையும் நான் கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கிரியேட்டின் கம்மியாகல, அது 8, 9லே இருக்குது. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படி வந்து டயாலிஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும். கிட்னி கிடைக்கும்போது அது எந்த வருஷம் கிடைக்குதோ அப்போ வந்து சந்தோஷமாக மாற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய ஃபுட் டயட்டு கூட கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் வந்து என் ஃபேமிலியாக இருந்து நான் எப்படி என் ஃபேமிலி கூட என்னோடய கவலையை மறந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு என்னையே கேட்டால் நம்ம தைரியமாக இருந்தாலே நம்மளை எந்த நோயும் ஒன்றும் செய்யாது. அவ்வளோதான் மக்கள்.